எப்படி இந்த ரோபோட் நமக்கு ஆபரேஷன் பண்ண போகுது, ஏன் ரோபோட் வேணும், இந்த இத்தினோண்டு ரோபோட் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற சில क्वेश्चंसக்கு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போறேன். ரோபோட் தான் ஆபரேஷன் பண்ண போகுதா? ஸோ இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஆபரேஷன் தேவை? நீ பெயின். இந்த நீ பெயினை ஆபரேஷன் இல்லாம நம்ம செய்யறதுக்கு நிறைய மொடாலிட்டிஸ் இருக்கு. நாட் ஆல் நீ பெயின்ஸ் நீட் திஸ் சர்ஜரி. அண்ட் த அதர் திங் இஸ், எங்கே போனாலும் வெளியில போகிறதுக்கு நான் வரமாட்டேன், வெளியில ஒரு நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனுக்குமே தே வில் நாட் பி ரெடி டு கம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் வில் கிவ் தெம் சம்திங் லைக் அ நியூ லைஃப். டயபெட்டிஸ் இருக்கு, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இருக்கிற ஒரு பர்சன் எங்ககிட்ட என்ன கேட்பாங்க, சார் சர்ஜரியில் ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுல்ல சார், ஒரு மங்கி மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு மங்கி உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், அந்த சைஸில் தான் அது இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணும்னா அந்த கம்ப்ளீட் சர்ஜரியை எனக்கு அசிஸ்ட் பண்ணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு அது பர்டிகுலர் கால்குலேஷன்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அது எனக்கு பிக்கப் பண்ணி கொடுக்கும். ஸோ இஃப் இட் ஜஸ்ட் அசிஸ்ட், why use it? The patient can walk on the same day of surgery and they walk independently without a walker on day 2 or day 3. They are able to climb stairs on the 3rd or the 4th day. So finally what happens is we give a better surgery to the patient using computer and the technology that has come right now. Welcome Dr. Kunal Dheep, consultant orthopedic surgeon and joint replacement specialist from Torque and Touch Hospital, Madurai. Yes, good morning everybody, and I am Dr. Kunal Dheep from Torque Ortho Care in Madurai. We are a robotic joint replacement center. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காமன் மேன் டேர்மில் இந்த ரொபாட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத ஒரு எளிமையாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ரொபாட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப காமனாக நிறைய கொஸ்டின்ஸ் மைண்டில் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இட் இஸ் சம்திங் வெரி நியூ அண்ட் இட் இஸ் சம்திங் தட் ஹாஸ் ட்ரான் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமங் அவர் பீப்புள். ஸோ ரொபாட்டிக்ஸ் எப்படி இந்த ரோபோட் நமக்கு ஆப்ரேஷன் பண்ண போகுது, ரோபோட் தான் ஆப்ரேஷன் பண்ண போகுதா, இல்லை ரோபோட் தேவையா இந்த ஆப்ரேஷனுக்கு, எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போது அந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கங்க. அண்ட் ஐ எம் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ நான் ஐ வில் கிவ் யூ அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஓகே, ஸோ ரொபாட்டிக் அப்படிங்கிறது எல்லா மெடிக்கல் துறையிலையும் பயங்கர க்ளோஸாக ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் தேர் அண்ட் இட் ஹஸ் பின் தேர் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். ஸோ டெக்னாலஜி அண்ட் மெடிசன் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பின் தேர் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். நாங்கள் டெக்னாலஜி இல்லாமல் எங்களால் மெடிசனில் இப்போலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஆஸ் டாக்டர்ஸ் வி ஆர் டிபெண்ட் ஆன் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பர்வியூவில் நம்ம இந்த டெக்னாலஜி பார்த்தோம்னாக்கா, நாங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ இது பார்க்குறது உங்களோட நீ ஜாயிண்ட். ஓகே, இந்த நீ ஜாயிண்ட், அந்த நீ ஜாயிண்டில் இருக்கக்கூடிய போனை நாங்கள் மார்க் பண்ணி அதை தேவையான அளவு நாங்கள் ஷேவ் பண்ணுவோம். யூ see that there is a shaving that happens and we fit the implant part into the joint which we resurface the whole joint. ஸோ அந்த சர்ஃபேஸ் புதுசாக போட்ட உடனே அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய பெயினாக இருக்கட்டும், அந்த ஜாயிண்ட் இருக்கக்கூடிய இர்ரெகுலர் பார்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஸ்மூதன் அவுட் ஆயிடுது. அண்ட் தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் அ நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். யா, ஸோ இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஆப்ரேஷன் தேவை? பெரிய கொஸ்டின் இருக்கும் இல்லையா? whom should I ask them to come? ஸோ ஃபர்ஸ்ட் நீ பெயின் இருக்கிறவங்க, நீ பெயின் இருக்கிறவங்க, நாட் ஆல் நீ பெயின்ஸ் நீட் திஸ் சர்ஜரி. there are many other modalities without surgery to take care of all this knee pain. இந்த knee pain ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம செய்கிறதுக்கு நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது. பட் ஒரு ஸ்டேஜில் நிறைய பேர் மித்த அலைடு ஹெல்த்துக்கு போவாங்க, ஆயுர்வேதம், சித்தா, இந்த வைத்தியம் எல்லாமே போவாங்க. தே வில் ஆல் கோ அண்ட் அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும் அண்ட் அந்த பெயினை அவங்களால தாங்க முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜில் we have to do a knee replacement. ஸோ இட் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட் ஃபார் knee pain. ஸோ அந்த லாஸ்ட் ரிசார்ட்டில் வரும்போது அந்த நீ பெயினுக்கு இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்போம். அந்த பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா தே வில் பி வாக்கிங் வித் அ லிம்ப் அண்ட் தே ஹாவ் ஃபால்ஸ். ஸோ இது ரெண்டும் இருக்கும். இந்த மாதிரி லிம்போட நடப்பாங்க அண்ட் வெரி காமன்லி தே வில் ஹாவ் ஃபால்ஸ். எங்கே போனாலும் வெளியில் போகிறதுக்கு நான் வரமாட்டேன், I will not be coming outside.
ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போகணுமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு மீட் பண்ணுறது போகணுமா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வெளியில் ஒரு நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனுக்குமே தே வில் நாட் பி ரெடி டு கம். என்னன்னு கேட்டால் முட்டி வலி தான் அவங்களோட ரீசனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் வில் கிவ் தெம் சம்திங் லைக் அ நியூ லைஃப். இதுதான் என் பேஷண்ட்ஸ்லாம் சொல்கிறது. ஸோ வில் சி ஆஸ் வி கோ என்னென்னலாம் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. என்னெல்லாம் நோயாளிகள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீ பெயினோட வர்றாங்க, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? சார், நான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக உங்ககிட்ட வரேன். எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ், எல்லா விதமான அடிக்ஷன்ஸ், எல்லா விதமான ஸ்மோக்கிங், டயபெட்டிஸ், எல்லா காம்ப்ளிகேஷன்ஸோடையும் வர்றாங்க. இந்த எல்லா காம்ப்ளிகேஷன்ஸோடையும் வர்றவங்க எத்தனை பேர்? 3 பேர் பைக்கில் போயிருப்பீங்க, ஒரே பைக்கில். ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது நமக்கு ஒரு பெரிய ரிஸ்க்காக தெரியாது. ஆனால் இந்த சர்ஜரி பார்த்தோம்னா எனக்கு எண்ட் ஆஃப் லைஃப் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். கரெக்டாக இல்லையா? ஸோ வாட் டு யூ திங்க் டேக்ஸ் த லைஃப் மோர் ஆஃபன் தேன் த அதர்? It is not surgery. It is these accidents, road traffic accidents that take your life. So better be aware. And நீங்கள் டெய்லி பண்ணுற விஷயமே நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். why don't you take this bold step of coming to surgery அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வியாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே இருக்கிற ஒரு பர்சன் எங்ககிட்ட என்ன கேட்பாங்க? சார், சர்ஜரியில் ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுல்ல சார்? சார், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் சார் வேறு எதுவும் இல்லை சார். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் கொஸ்டின் தட் வி என்கவுண்டர். ஸோ இந்த மோஸ்ட் காமன் கொஸ்டினுக்கு நாங்கள் சொல்கிறது, வி ட்ரை டு கிவ் த க்ளோசஸ்ட் டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் வி ட்ரை டு டூ சர்ஜரி அண்ட் வி ட்ரை டு கிவ் த பேஷண்ட் அ டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன்ஸ் நம்ம சைடில் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே வில் அக்செப்ட் தட் வி ஆர் நாட் டூயிங் ஒன்லி சர்ஜரி ஆப்ரேஷன் மட்டும் நாங்கள் பண்ணுறது கிடையாது. நாங்கள் பண்ணுறது ஆப்ரேஷனையும் தாண்டி பேஷண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். ஒரு தடவை உள்ளே வந்தாங்கன்னா அவங்க இந்த சர்ஜரி பண்ணிவிட்டு போஸ்ட் சர்ஜரி பெயின் ஃப்ரீ, ஓரளவுக்கு மேக்ஸிமம் பெயின்லெஸ்ஸாக இருந்து அதிலிருந்து வெளியில் அவங்க நல்லா வாக் பண்ணி ஏர்லியராக அவங்க பேக் டு தேர் நார்மல் லைஃப் ஸ்டைல் போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணி தர்றதுக்கான முயற்சியில் நாங்கள் இருக்கோம். ஸோ ஃபைனலி த ட்ரீட்டிங் டாக்டர் இஸ் கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்ட். என்னடா இது, இவ்வளோ பெரிய விஷயத்தோடு எல்லாரும் வர்றாங்க, ஆனால் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ த காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ் நவடேஸ். அனஸ்தீசியா பயங்கரமாக வளர்ந்துருச்சு, பெயின் மேனேஜ்மெண்ட் பயங்கரமாக வளர்ந்துருச்சு, அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் ரிலீஃப் எல்லாமே வேறு ஒரு லெவலில் இருக்கிறதுனால நமக்கு இந்த பர்டிகுலர் சர்ஜரி ரைட் நவ் ஹேஸ் பிகம் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த பேஷண்ட் அண்ட் தேர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் பீன் revolutionary nowadays. Yeah, 80 to 85% of joint replacements go on without any issues. So எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல் 80 to 85%. பட் இதில் என்ன நமக்கு ரொபாட்டிக்ஸோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, nobody wants to be in the rest of the 15 to 20%. So அந்த 15 to 20% of surgeries which might have small problems, எல்லாமே பிக் ப்ராப்ளம்ஸாக இருக்கணுங்க தேவையில்லை. பிக் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000ல் 1 patient, 10,000ல் 1 patient, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிக் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். பட் இது 15 to 20% இஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற, கொஞ்சம் அப்பப்போ பெயின் இருக்கும், ஒகேஷனல் பெயின் இருக்கும். இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணுறது தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ரொபாட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஃபார் த டாக்டர்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லைட் ஆக்சுவலி. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் another day for work. இன்றைக்கி காலையில் போகிறேன், எனக்கு ஒரு 3 நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, ஒரு ட்ராமா சர்ஜரி இருக்குது, எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு வருவேன். இட் இஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ் ஃபார் மீ. But for the patient, each and every patient and their relative, that is the most important day. And that is exactly where the experience that the surgeon gives comes into play. And that is exactly what we aim. So, எங்களோட number of surgeries, இது எல்லாத்தையுமே we try to limit it. All our doctors, all the surgeons, great big surgeons, they try to limit their number of surgery in a day so that they can give an experience, a very good experience for all the patients that they cater to. Yes? ஸோ என்னையை பற்றி சொல்லணும்னா, நான் சின்ன வயசில் ஒரு இன்க்விசிட்டிவ், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ ஜஸ்ட் வெண்ட் ஆன் டு தட் அண்ட் ஐ திங்க் ஐ கேம் இன் டு த ரைட் ஃபீல்ட். ஐ டோன்ட் நோ, காட் ஹஸ் பின் கிரேட்ஃபுல் அண்ட் ஐ கேம் இன் டு த ரைட் ஃபீல்ட், தட் இஸ் ஆர்த்தோபெடிக்ஸ், தட் இஸ் ஹியூஜ்லி டெக்னாலஜி ட்ரிவன். ஸோ எனக்கு அந்த டெக்னாலஜி என்றைக்குமே ஒரு ஃபேசினேட்டிங் ஏரியாவாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி அந்த டெக்னாலஜிலேயே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். எங்களோட ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைடெக் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸாக இருக்கும். நவடேஸ் வென் யூ ஃபைண்ட் தியேட்டர்ஸ் இங்கே இந்தியாவில், இட் இஸ் அட் பார் ஆர் ஈவன் பெட்டர் தென் மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ் அப்ராட்.
So operation theaters are one big huge technological house in one place. So especially my field, orthopedics, பயங்கர டெக்னாலஜி ட்ரிவன் அண்ட் டெக்னாலஜி இருக்கிறவங்க வில் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இம்ப்ளான்ஸ் உள்ளே போடுற அந்த இம்ப்ளான்ஸ் மூட்டு உபகரணங்கள் இல்லைன்னா வந்து பிளேட்ஸ் இல்லைன்னா ஸ்க்ரூஸ் இது எல்லாமே வந்து the better we go, the better results that we get. So that is what is orthopedics. That is what I have learned in my experience so far. And that is why we do not compromise on any implant or any other or theater vishayangal ellathillume. So that is how we launched this particular thing. This is what I like to call it revolution right now. Medicine la vandu what is happening is a revolution. It's a revolution due to robots. And these robots neenga pathina there are dime a dozen and every field has got their robots right now. And these robots are growing in every day in the terms of capacity, in the terms of what they can do, in the terms of ability as well as result oriented. So அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் இந்த பர்டிகுலர் robotic knee replacement மதுரைக்கு கொண்டு வந்தோம். This particular product is a Johnson & Johnson product. It is a very very good product all over the world, and that is what I wanted to give my patients. I did not want to compromise one bit. எந்த விதமான இதுலையும் I just wanted the best to get for my patients, and that is what we did. And robotன்னு ஒன்று நீங்கள் வந்து ஏதோ பெருசாக ஹியூஜ் ஸ்கேரி திங் விச் கம்ஸ் அண்ட் யாருமே டாக்டரே இருக்க மாட்டாங்க, அதுவாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதுவாக ஒரு செஞ்சுட்டு போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஜென்ரல் பப்ளிக் இப்பொழுதுக்கு இருக்காங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்கான விதத்தில் தான் நான் ஐ வாண்ட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தட் இட் இஸ் அ வெரி ஸ்மால் மிஷின் தட் அசிஸ்ட்ஸ் த சர்ஜன். So that is something very important. These are the two machines that are standing next to me. அது ரெண்டும் தான் வந்து robotic knee replacement பண்ணக்கூடிய மிஷின். ஸோ என்ன சார் இவ்வளோ பெரிய ரோபோட் இல்லாமல் இத்தினூண்டு ரோபோட்டை வச்சு நீங்கள் என்ன சார் பெருசாக பண்ண போகிறீங்க, ஏன் ரோபோட் வேணும், இந்த இத்தினூண்டு ரோபோட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற சில கொஸ்டின்ஸுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன். And that is what I aim. So this is my theatre, this is what we've been operating. இந்த மாதிரி தான் ஒரு சின்ன some pictures here which show that the machine is attached on the table and it is something very small. எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு மங்கி மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு மங்கி உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த சைஸில் தான் அது இருக்கும். அண்ட் தட் பர்டிகுலர் மிஷின் உங்களுக்கு என்ன பண்ணும்னா அந்த கம்ப்ளீட் சர்ஜரியை எனக்கு வந்து அசிஸ்ட் பண்ணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து அது பர்டிகுலர் கேல்குலேஷன்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அது எனக்கு பிக்கப் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபைனலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் we give a better surgery to the patient using computer and the technology that has come right now to the surgery, to the same surgery that we have been doing all this while. இவ்வளவு நாளாக நாங்கள் பண்ணிட்டு இருந்த சர்ஜரியவே இப்போ இன்னும் துரிதமாக இன்னும் கிளியராக இன்னும் பெட்டராக இன்னும் ப்ரிசைஸாக பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் மிஷின் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எஸ், ஸோ இஃப் இட் ஜஸ்ட் அசிஸ்ட் வை யூஸ் இட், நான் கேட்ட அதே கேள்வியை திரும்பவும் ஆன் த ஸ்க்ரீன் யூ சீ. The patient can walk on the same day of surgery. So there are some reasons why this can happen. That is because of the good pain management that we have. ஒரு மூட்டு ஆப்ரேஷனோ ஒரு கால் உடஞ்ச ஆப்ரேஷனோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிளேட்டோ ஏதோ சப்போர்ட்டாக மட்டும்தான் இருக்கும். பட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸில் அந்த ஜாயிண்ட்டே கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த மிஷினுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி, எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளேன்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா வி ஃபிக்ஸ் இட் பர்ஃபெக்ட்லி வித் the required instruments and equipment so that it can be immediately used. So அதனால் the patients walk on the same day of surgery. So again நான் சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸில் I like to give something called a joint memory. Joint memory வந்து ஒரு நாள் நைட்டு படுத்து எழுந்திரிச்சோடனே பேஷண்ட்ஸுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் they have some hesitation. மேபி இந்த முட்டி எனக்கு என்னோட வெயிட்டை தாங்குமா, இந்த முட்டி எனக்கு வந்து என்னோட நடைய எனக்கு நட கொடுக்குமா கொடுக்காதா, நான் கீழே விழுந்துருவேன் நான் விழுக மாட்டேனா, நிறைய questions when the patient sleeps one day. But on the same day if they walk, I am able to see that gives us good results, and patient the next day is very fresh and very confident on walking. So அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். And they walk independently without a walker on day 2 or day 3. இது எல்லாத்துக்கும் ரீசன் நான் கீழே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் we will see what and all are the features. They are able to climb stairs on the 3rd or the 4th day. ஸோ இதெல்லாம் for a healthy good patient who is very cooperative, who can do things on her own, who is very motivated to undergo this surgery. நான் இந்த மூட்டை ஆப்ரேஷன் பண்ணி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரணும் சார், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோட நிறைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எனக்கு முடக்கப்படுது, ஐ எம் நாட் ஏபிள் டு டூ ஸோ மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். இது எனக்கு என் லைஃப்பில் ஒரு பாதிப்பாக இருக்குது, என் லைஃப்பை வந்து என்னோட லைஃப் ப்ரோக்ரஸில் இது ஒரு ஸ்டாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு
கண்டிப்பாக இது எல்லாம் ரொம்ப சாத்தியம். இப்போ நாங்கள் ரீசெண்டாக பண்ண பேஷண்ட்லாம் வந்து ஸ்டெப்ஸ் செகண்ட் டே ஏறினாங்க. I was very astonished. That is probably because of the pain relief that we can give, probably because of the latest suture materials that we are available. நம்ம கைக்கு இப்போ வரக்கூடிய suture materials எல்லாமே பயங்கர அட்வான்ஸ். வெளிநாட்டில் என்ன கிடைக்குதோ இப்போ நமக்கு இம்மீடியட்டாக இந்தியாவில் கிடைக்குது. That is the beauty of what technology and what Indian scenario today is. It is world class and I can tell you that இன்னைக்கு நான் ஃபாரினில் போய் என்ன பார்க்குறேனோ அதே விஷயம் எனக்கு வேணும்னு நான் கேட்டேன்னாக்கா எனக்கு இங்கே இம்மீடியட்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இந்த விஷயங்கள் எனக்கு சாத்தியமாக இருக்குது. அண்ட் தேர் இஸ் ஹார்ட்லி எனி பெயின் பிகாஸ் தேர் இஸ் வெரி லெஸ் ஆஃப் சர்ஜரி. ஓப்பன் பண்ணக்கூடிய சர்ஜரி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த ரோபோட் எல்லாமே எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துறதுனால இந்த பர்டிகுலர் விஷயம் எனக்கு சாத்தியமாக இருக்குது. பெயின் குறைஞ்சிருது அண்ட் தேர் இஸ் அ வெரி ஸ்மால் ஆப்ரேட்டிவ் டைம். திஸ் பர்டிகுலர் மிஷின் இஸ் வெரி குட் in the sense that it does not operate on its own, operates only by the surgeon's command. ஸோ சர்ஜன்ஸ் கமாண்டில் ஆப்ரேட் பண்ணுற மிஷின்ஸ் என்ன ஆகும்னா தே ஆர் வெரி ஃபாஸ்ட். ஸோ கடன்னு நாங்கள் என்ன முன்னாடி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோமோ நாங்கள் அதே ஸ்பீடில் இப்போ ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர் சம்டைம்ஸ் ஈவன் ஃபாஸ்டர். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் மிஷின் அண்ட் வித் வெரி மினிமல் பிளட் லாஸ். இது எல்லாமே ஒரே பாயிண்ட்டுக்கு தான் வருது. அந்த ஓப்பனிங் ரொம்ப தேவை இருக்காது. பேலன்சிங் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப ஜாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதோ கிளியர் பண்ணுறதோ நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால it becomes very easy for us to say that there is very minimal blood loss. முன்னாடியெல்லாம் ஒரு 300 ml blood loss இருந்துச்சுனாக்கா இப்போலாம் வந்து less than 100 ml blood loss தான் இருக்குது. and which benefits the patient. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பிளட்ஸ் போட தேவையில்லை, பிளட் ப்ராடக்ட்ஸ் தேவையில்லை, பிளட் ப்ராடக்ட் தனியாக போடணும் தேவையில்லை. இப்போ ஒரு நீக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் பிளட் ப்ராடக்ட்ஸ் போடுறதே கிடையாது. ப்ராபப்ளி 2 நீக்கு வர்றவங்களுக்கு மேபி ஒரு பிளட்டோட நாங்கள் சால்வ் ஆயிரும். முன்னாடி எல்லாமே நாங்கள் we put a lot of blood for the patient during and after surgery so that இந்த blood loss-ஐ compensate பண்ணுறதுக்கு. All this amounts to comfort of the patient as well as quick recovery. Yes, and in the shaping of the joint தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிசைஸாக இருக்கும். இந்த மிஷினுக்கு நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்து ஆன் த டேபிள் நாங்கள் இன்புட்ஸ் கொடுப்போம் and அந்த இன்புட்ஸ் வந்து will be taken by the machine and the machine will give us the feedback about what we should do in the field. ஸோ அதுக்கு இத்தனை கட் பண்ணணும் அப்படிங்கிறத மிஷின் செட் பண்ணும். அதில் இடையில நாங்கள் புகுந்து we can modify those settings as well. ஸோ எனக்கு இவ்வளோ ப்ரிசைஸாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஓகே கொடுத்தோம்னா the machine comes to us. Because of want of the audience என்னால் வந்து லைவ் வீடியோஸ் என்னால் இங்கே காட்ட முடியாது. But the machine comes to us. I can, if anybody is interested, you can go on to my channel and you can have a look. It is Torque Madurai. So அங்கே வந்து ரியல் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். The robot comes to us and the robot comes to the right position where we have already set. Once set பண்ணிட்டோம்னா மாற்ற முடியாது. ஸோ அது செட் பண்ண இடத்துக்கு வந்து it comes and we can just do the surgery very easily. We just have to do the shavings as I told you முன்னாடி. அது அந்த ரோபோட் பண்ணிடும். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா லைஃப் லாங் நமக்கு அந்த இம்ப்ளான்ட் தான் வரப்போகுது. ரைட், அந்த இம்ப்ளான்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் வி யூஸ் இஸ் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். எந்த ரோபோட் இருக்கோ அந்த பர்டிகுலர் ரோபோட்டுக்கு இது வந்து இந்த பர்டிகுலர் இம்ப்ளான்ட் தான் வைக்க முடியும். ஏன்னா ஷேப் பண்ணுறது ஒரு விதமாக தானே ஷேப் பண்ண முடியும். ரைட், ஸோ எவ்ரி இம்ப்ளான்ட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஷேப். And so in the particular implant what we use is Johnson & Johnson implant, which is also world renowned. And this particular machine helps us to do all the cutting and finally implanting. கட்டிங்கும் ஒரு ரோபோட் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணுது, உள்ளே வைக்கிற இம்ப்ளான்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா I feel that is a win-win situation for all of us. So assured outcomes, we are able to give assured outcomes. I will show you some x-rays in the next few slides. எவ்வளோ ப்ரீ ஆப்ரேட்டிவ் நீஸ் பேடாக இருக்குனாலும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நீஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு எவ்ரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எக்ஸ்ரே இஸ் த சேம். வி ஹவ் டன் அ லாட் ஆஃப் கேசஸ் வித் த ரோபோட் அண்ட் அந்த எல்லா கேசஸ்லையுமே ஒரே மாதிரி தான் அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அவுட்கம் இருக்குது. எஸ், அண்ட் லீஸ்ட் ஸ்காரிங். திரும்பவும் நான் ஓப்பன் அவுட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்காரிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னா ரிப்பீட்டபிள் அண்ட் ரிலையபிள். ஆல் த சர்ஜரிஸ் ஆர் ரிப்பீட்டபிள் அண்ட் ரிலையபிள். இப்போ நான் ஆப்ரேட் பண்ணாலும் சரி, எனக்கு பதிலாக என்னோட அசிஸ்டன்ட் ஆப்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு யாராவது இந்த பர்டிகுலர் மிஷின் வச்சு ஆப்ரேட் பண்ணாலும் சரி, த அவுட்கம்ஸ் ஆர் கோயிங் டு பி த சேம். வாட் ஐ ஹாவ் டு சே இஸ் robotics is here to stay and robotics is a change that has come for the permanent. The robotics is an inevitable change that has come permanently to us. So இதில் எனக்கு இங்கே ஒரு சேலஞ்ச் இருக்குது. See, I am in a place, I am coming from Madurai, which is a tier 2 city. சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி கிடையாது. So I have challenges there.
நான் பேஷண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமும் இருக்கட்டும், பேஷண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் இருக்கட்டும், இது எல்லாமே இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் தேர் இஸ் அ பிக் சேலஞ்ச் டு யூஸிங் த ரோபோட் இன் மதுரை. ஸோ ஹவவர் வி ஹவ் பின் குவைட் வெரி சக்ஸஸ்ஃபுல். என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னா, த காஸ்ட் ஹேஸ் டு பி வெரி லெஸ் வித் ஒன்லி த டாப் மோஸ்ட் குவாலிட்டி. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டாப் மோஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்ஸில் இருந்ததுன்னா then nobody is going to accept it, because although we give the best of the best, patient understands it as a surgical procedure. and எனக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் எல்லாமே இதில் தான் எனக்கு மெயினாக இருந்தது. ஸோ we have started giving out very low cost surgeries and முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதே அமௌண்ட்டில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால we overcame these difficulties. and today இன்னொரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட் எங்கன்னா வந்து இந்த இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா, இது எல்லா மூலமாகவும் அவேர்னஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈவன் பட்டி தொட்டி மூலையில் கூட எல்லாருக்குமே தே ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் எல்ஸ்வேர் இன் த வேர்ல்டு. தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி கண்ணை மறைச்சி இருக்கக்கூடிய மக்களாக இல்லாமல் இப்போது ரைட் நவ் தே ஆர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் and their questions and their clarity has become very different. அவங்க நல்லா கிளியராக இருக்காங்க. இப்போ மக்கள் வந்து நீங்கள் சொல்லி எடுத்து சொன்னோம்னாக்கா their clarity is very good, and that is where Tamil Nadu has been growing very well, quite very well after this particular post-COVID. ஸோ இருந்தாலும் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது பேஷண்ட்டுக்கு, ஏன் நம்மளால் வந்து பேஷண்ட்டை நம்ம பிரேக் பண்ண முடியலை அப்படின்னாக்கா, நிறையா வதந்திகள் நிறைய பரவுது. ஸோ we have to be responsible and we should stop the fear from spreading, fear of surgery. and இந்த பயத்தை போக்குறதே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்ரேஸ் எப்படி இந்த பக்கம் இதுதான் முட்டி, மேலே இருக்கக்கூடியது தொடை எலும்பு, கீழே இருக்கக்கூடியது கால் எலும்பு. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய தேஞ்ச பார்ட் வந்து உள்பக்கம் வளைஞ்சாலும் சரி வெளிப்பக்கம் வளைஞ்சாலும் சரி, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எக்ஸ்ரேஸ் ஆர் த சேம். These are all the post-operative x-rays which give a straight leg and கால் நேராயிடும் and they walk in a very nice fashion. இது ஒரு பேஷண்ட்டோட இது முட்டியோட டைரக்ஷன் பாருங்கள், காலோட டைரக்ஷன் பாருங்கள், கால் வளைஞ்சு இருக்குது இதில் பார்க்கும்போது. அட் த சேம் டைம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எக்ஸ்ரேல இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. திஸ் இஸ் ஹவு த சர்ஜரி இம்ப்ரூவ்ஸ் தியர் லைஃப். மேலே வச்சுருக்கிறது ஒரு கப், கீழே வச்சுருக்கிறது ஒரு பிளேட், அண்ட் இதுக்கு இடையில ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கும். தே வாக் ஆன் த பிளாஸ்டிக் மெட்டீரியல், இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் 3 to 6 months அவங்க அந்த சர்ஜரி பண்ணியிருக்கிறதே ஃபர்காட்டன் நீ ஸ்கோர் அது சொல்லுவோம், நாங்கள் மறந்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். திஸ் இஸ் another patient, உள் வளைஞ்சிருக்குது, பயங்கர மோசமாக இருக்கிற முட்டி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சர்ஜரி இட் பிகம்ஸ் ரியலி ஸ்ட்ரெயிட். சில பேஷண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்க எல்லாருமே வந்து டே 0 எப்படி நடக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ண அன்றைக்கே நான் நடப்பாங்கன்னு நான் சொன்னேன். சார் நீங்கள் சும்மா சொல்லாதீங்க சார், எல்லாம் வாயிலே நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் வாக்கிங். தே வாக் ஃப்ரம் மை ICU டு தேர் ரூம். ஸோ அவங்களோட மெயினாக ஐம் நாட் ஏபிள் டு ஷோ யூ த ஃபேஸ், பட் அவங்க ஃபேஸில் பார்த்தா தான் தெரியும் அந்த பெயின் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இந்த ஃபேஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயின் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் த பேஷண்ட்ஸ். ஓகே, டே 3 தே டூ ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டெப் வாக் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா பெயின் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க பாருங்கள் நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாருமே. தே வாக் இண்டிபெண்ட்லி ஆன் டு த ஸ்டேர்ஸ் ஆன் டே 3. எனக்கு மொத்தமே 4 நாள் தான் அட்மிஷனில் இருப்பாங்க. ஸோ அதில் 3ஆவது நாள் படி ஏறி வீட்டில் நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லாமலே நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்ருவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். பட் எனக்கு என் கூட இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட் இஸ் மை ரைட் ஹேண்ட் ஹூ டஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. ஸோ இதில் ப்ரீ ஆப்ரேட்டிவ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா யூ ஃபைண்ட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் தேர் வாக். இது வந்து 1.5 months 2 months வாக் பண்ணுறாரு. இட்ஸ் அ வெரி ஓல்ட் பேஷண்ட், பட் தேர் வாக் இம்ப்ரூவ்ஸ் வெரி வெல். அப்பார்ட் ஃப்ரம் தேர் பெயின் ரிலீஃப் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க நடையும் இன்னும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ரைட்டாக நடக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இது இன்னொரு பேஷண்ட், வெரி ஓல்ட் பேஷண்ட் பாருங்கள். when they come to us, if they have confidence, நாங்கள் அந்த பர்டிகுலர் கான்ஃபிடென்ஸை நாங்கள் வந்து எவால்வேட் பண்ணுவோம். அந்த கான்ஃபிடென்ஸ் நல்லா இருந்ததுன்னா then only then we go into the surgery. இல்லைனா we try to give the maximum confidence to the patients. So most importantly, as I told you already, there is an overall leap in the quality of life. அதுதான் ரொம்ப முக்கியம், which is priceless. And thank you all for your patient hearing.